தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம், ஆரம்பம் நல்லது. ஒரு சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னா எத்தனை விஷயத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. உறவுகளை கூட வெறுக்க தெரியாதவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், உறவுகளால் வெறுக்கப்படக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஐயா, உறவை எனக்கு வெறுக்க தெரியாது, உதாசீனப்படுத்த தெரியாது, நண்பனை என்னோட பழகினவனை தூக்கி எறிய தெரியாது, எனக்கு அதிகாரமாக பேச தெரியுமே தவிர ஆணவமாக செயல்பட தெரியாது. ஆனால் ஒன்றுமே தெரியாத என்னை எல்லாம் தெரிய வைக்கிறதே இந்த உலகந்தாங்க. கெட்ட பேர் மட்டும் எனக்கு சொந்தம். ஆனால் என்னைய இயக்கிறது என் பக்கத்தில் உள்ளவனும் அடுத்தில் உள்ளவனும் தான். இவங்க என்னை இப்படி உசுப்பேத்தி என்னை ரணகலமாக ஆக்கிறதும், என்னை வீணாக்கிறதும், என் மேலே ஒரு தப்பான ஒரு ஃப்ரேமை உண்டாக்குறதும் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான். இதுதான் இந்த சிம்மராசியுடைய புலம்பல். சிம்மராசியுடைய புலம்பல். இந்த சிம்மராசிக்கு என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றைக்கும் எதிரியாகவே இருப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க. இன்னிலிருந்து முடிவெடுங்க. இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு கெண்டகச்சனி விலகி அஷ்டமச்சனி ஆரம்பம், முழுமையாக உட்கார்றார் சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு. மார்ச் 6 முதல் அஷ்டமத்தில் சனி முழுமையாக இனிமேல் அங்கிங்கே போக மாட்டார். இப்போ என்ன பண்ணுவார், அவர் கையெழுத்து போட்டு தன் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்கனவே உங்கள் இடத்துக்கு வந்தாச்சு, அஷ்டமத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நடப்பயணமாக இருந்தார், சீட்டில் உட்காரல. இப்போ சீட்லேயே உட்கார்றார். அப்போ என்னென்னா அவருடைய உண்மை முகம் தெரியக்கூடிய நேரம். உங்கள் இடத்துக்கு 8வது வீடு. இந்த அஷ்டமமான இந்த காலகட்டத்தில் தொல்லைகள் விலகும். முதல்ல எவனை தொல்லையாக நினைக்கிறீங்களோ அது பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, விலகுவாங்க. சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கு அது என்னது, கிளிக்கு ரெக்க முளைச்சிருத்து பறந்து போயிட்டு அப்படின்னு. போகட்டும் போகட்டும், முட்டி மோதி பறந்தால் தானே தெரியும் நாம் எவ்வளோ கஷ்டத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. பிறந்தது கஷ்டம், வளர்ந்தது கஷ்டம், பறந்தது கஷ்டம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் போலியான ஒரு சிரிப்பு, போலியான ஒரு விஷயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா யோசித்து சொல்லுங்கள். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியுமா, நாம் என்னமோ அடக்குமுறை பண்ணுற மாதிரியும் அடக்கி வச்சுருக்கிற மாதிரி நம்மளை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நாம் சிம்மராசிக்காரவங்க இல்லைன்னா தாங்க அந்த சிம்மராசிக்காரவங்க வீட்டில் இருக்கிற உண்மை தெரிய வரும். ஒரு நாள் ஒரு சிம்மராசிக்காரவங்க அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டில் டெவலப்மெண்ட்டே இருக்காது. தெரிஞ்சுக்கிங்க, டெவலப்மெண்ட்டே இருக்காது. எல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படும், பொச்சரிப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி நம்மளை பார்ப்பாங்க, மிலிட்ரி உமன் மாதிரி பார்ப்பாங்க. சிம்மராசிக்காரவங்களை கண்டால என்னமோ செங்கோலை நிறுத்த போகிறீங்களோ அப்படின்லாம் கேட்பாங்க. உண்மையிலே செங்கோலை நிறுத்ததாயே நாங்கள்லாம் போராடுறோம். வாரிசுகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வந்த வாழ்க்கைக்கு ஒரு விளம்பரம் இல்லாமல் அதுக்கு ஒரு விலாசம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். விலாசம்னா என்ன, அட்ரஸ். அதுக்கு தானே போராடுறோம், அதுக்கு தானே. அதனால தான் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சிம்மராசிக்காரவங்க வீட்டில் ஏதாவது பண்ணினாலே குடும்ப உறுப்பினர்கள் முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளாஸ் அங்கேருந்து கிடைக்காது.
சக்ஸஸ் ஆன பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரியா அப்படின்னு. அப்போ தான் வீட்டுக்காரனே பார்ப்பான், ஆமாம் இல்லை, அப்பா வளர்ந்துவிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆடும் அப்படின்வான் திருப்பியும். ஏன்னா வைத்தறிச்ச ஆரம்பிச்சிடும். இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு எதிராளிகள் வீட்டிலே இருப்பாங்க, வெளியிலலாம் தேட வேண்டாம். அப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் சனி பகவான் கையெழுத்து போட்டு தன்னுடைய வளத்தில் உள்ள வந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான திட்டத்தை போட வைப்பார். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பிளான் போடணும். கையில் என்ன வச்சுருக்கீங்க, பேங்க் பேலன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, என்ன நம்பிக்கை இருக்குது, என்ன திறமை இருக்குது, அதை சரிப்படுத்துங்க, செயல்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, செயல்படுத்துங்க. ஆனால் எதுவும் யாருக்கு என்ன இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல வேணாம், கட்டின புருஷன்ட்டையும் சொல்ல வேணாம். நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் என்னடா இப்படி பேச நினைக்காதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஆணு வாயை பிளந்துருவாங்க அப்புறம். ஆமாம், இந்த துரதிர்ஷ்டமே அங்கே தான் ஆரம்பிக்கும். சில ரகசியங்களை பூட்டி தான் வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. இது இப்படி ராசி பிறந்திருக்கிறோம். இது சூரிய காந்த சக்தி. நமக்கு எல்லாருக்கும் பவர் கொடுக்குற இடம் நம்மளோட இடம். நம்ம பவரை பார்த்துட்டு எல்லாருக்கும் பொறாமல் இருக்க தான் செய்யும். பக்காவாக பிளான் போடுங்க, ஸ்கெட்ச் போடுங்க. இந்த காலகட்டம் அஷ்டம சனிங்கிறது அகலக்கால் வைக்காதீங்க. ரொம்ப அழகாக சொல்லித்தரேன். அகலக்கால் வைக்காதீங்க, நம்பிக்கையோட கால் வைங்க. அகலக்கால் வேறு, நம்பிக்கையோடு வைக்கிற கால் வேறு. அகலக்கால்னால் என்னென்னா காலை அகட்டி வைக்கிறது, தாண்டி வைக்கிறது, அது வேண்டாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க நம்பிக்கையோட. அடுத்த ஸ்டெப் அகலக்கால் வைக்கிறதும் நம்பிக்கையோடு வைக்கிறதும் ஒரே மாதிரி கொண்டு போகலாம். அகலக்கால் வச்சிங்கன்னா 3 அடிக்கு 1 அடி தள்ளி வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பக்கத்துலேயே வை ராஜா. நீ 3 அடி வச்சு நான் அடுத்த 6ஆவது அடி போகிறதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வச்சுருக்கிற அடியிலே நீ 6ஆவது அடி போயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான். 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் என்னென்னா நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடக்கலாம். இதை தான் சனி இப்போ உங்களுக்கு பிளான் போட்டு தருவார். அப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க, ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷத்தை நடத்தணும்னு ஆசைப்படுவீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. இந்த காலத்தில் நடத்தியே தீரணும். சனி கொடுத்தே தீரணும். கட்டாயம் கட்டாயம். சனி வந்து குருவோட வீட்டில் போய் உட்கார்றாரு. குரு உங்களுக்கு நண்பன், சனி உங்களுக்கு கட்டுப்பட்டவன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜாதகம். குருவோட வீட்டில் சனி போய் உட்கார்றாரு, குரு உங்களுக்கு நண்பன். அப்போ குருவுக்கு கட்டுப்பட்டவர் சனி. சனியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் குரு வாங்கி கொடுத்துருவார். முடிஞ்சு போச்சா? அப்போ பெரிய மனுஷங்க உங்கள் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு இருப்பான், யாராவது ஒரு நண்பன் இருப்பான், உங்களை தட்டி கொடுப்பான். உங்கள் உறவு கைவிட்டாலும் நட்பு கைவிடாது. அதாவது தெரிஞ்சவனை விட தெரியாதவன் தான் உங்களை உயர்த்துவான். தெரிஞ்சவனை விட தெரியாதவன் உயர்த்துவான். அப்போ தெரியாதவன் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது உங்கள் மேலே ரொம்ப நலனோட நலன் விரும்பியாக இருப்பாங்க. இதை தான் குரு கொடுப்பாரு. சனிவே தடுத்தாலும் குரு மூலமாக கிடச்சிடும். ஏன் தோற்று போகணும்னு நினைக்கணும்? ஏன் ஃபீல் பண்ணணும்? வாய்ப்பு இல்லையே. தோற்று போகவே வாய்ப்பு இல்லை. ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொணங்கி உட்காராதீங்க, இப்படி உட்காராதீங்க, வேண்டாம். இப்படி கர்ணத்தில் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதே. சிம்மராசி என்ன போங்க, என்ன போங்க. சிவபெருமான் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். நம்பிக்கை தான் சிவன், சிவன் தான் நம்பிக்கை. சிவன் எங்கடா இருக்கான்னு ஒருத்தன் கேட்டான், உன்ட்ட நம்பிக்கை இருக்காடான்னு. இருக்கு, அதான்டா சிவன். நம்பிக்கை இருக்குல்ல சிவன். உன் உடம்புல உயிர் எங்கடா இருக்குது தெரியல, சிவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த உயிர் தான்டா சிவன். அந்த சிவன் ஒன்ட்ட இருக்கா ராஜா, என் பிள்ளைகளா, சிவன் இருக்கிறான். அந்த சிவன் இருக்கும்போது சனி ஈஸ்வரன் சிவனேன்னு இருப்பார். சனி ஈஸ்வரன். என்ன கடந்த காலத்தில் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் சமாளித்து வந்தோம்ல, குடும்ப பிரச்சனைகளை சமாளித்தோம், பொருளாதார பிரச்சனைகளை சமாளித்தோம். தங்க விலை என்ன ஏறினாலும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும். நம்ம என்ன தரம் பார்த்தா பழகுறோம்? கிடையாது.
அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பழக்கத்திலிருந்து சரி, போடுற கணக்கிலிருந்து சரி, எதையும் மாற்றாதீங்க, பின்வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அதை நடத்தி கொடுப்பார். அது குரு மூலமாக நடக்கும். அதனால் உங்கள் யாராவது ஒரு குருமார்களுடைய பார்வைப்படுற மாதிரி நடந்துங்க, அவ்வளவுதான். யாரை பார்த்து உங்கள் வயசில் சின்னவனாக இருப்பான், பெரியவனாக இருப்பான், அவனை பற்றி அவன் குருன்னா அவன் தான். அந்த கருணையான பார்வையா, நீ என்னை பாரு போதும், அவ்வளோதான். அந்த ஆள்கிட்ட போய் பாருங்கன்னு கூட கேட்க வேணாம், அவர் பார்த்தாரா போதும். அந்த குரு பார்வை உங்களுக்கு உண்டு. அதனால் சகல காரியத்தை வெற்றி அடைய போகிறீங்க. மார்ச் 6லேருந்து சங்கல்பம் பண்ணிங்க, உறுதிமொழி எடுத்துங்க. கெட்டதுங்கிறது வார்த்தையில் கூட வராது, நல்லது தான் நடக்கும், நம்புங்க. தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும், வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா, சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டு இருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிர்ந்து வரோங்க, நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.